வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அனைவருக்கும் வணக்கம். தலைவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம பேசிக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கும். பாரத் மாதா கி அமைதியா இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையில் நேற்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியிலே முகாமிட்டு பல்வேறு மருத்துவமனைகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையில் 60% பங்கு மத்திய அரசுக்கும் இருக்கிறது. அவர்கள் திறந்து வைக்கும்போது மத்திய அரசினுடைய அமைச்சர்களையோ அழைத்து இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் நேற்று இந்த மேடையில் பேசும்போது 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 150 நாட்கள் வேலை தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையில் அவர்கள் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் குளறுபடிகள் இருந்ததே தவிர சரியாக கணக்கு பார்க்காமல் உண்மையிலே வேலை சொல்ல பணம் கொடுக்காமல் இருந்ததன் காரணமாக இடையிலே தடை பெற்று அதன் பிறகு உச்சநீதிமன்றம் பாரத நரேந்திர மோடி அவர்கள் இறுதியாக அவருடைய அரசாங்கம் முடிவெடுத்து 125 நாட்கள் வேலை கொடுப்போம் என்று இன்னைக்கு உத்தரவு பிறப்பித்து, அதுவும் விவசாயிகள் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று விவசாயம் நடைபெறும்போது நடவு காலங்களிலும் சரி அறுவடை காலங்களிலும் சரி அதிகப்படியான விவசாயங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே அந்த காலங்களை தவிர்த்து உறுதியாக 125 நாட்களுக்கு அவர்களுக்கு வேலை கொடுப்போம் என்று இன்னைக்கு ஒரு உத்தரவாதத்தை மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதையும் குறை சொல்லுகிறார். மகாத்மா காந்தி மதசார்பினுடைய மகாத்மா காந்தியினுடைய பெயரையே அளிக்கிறார்கள் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை உண்மையான மதச்சார்பினை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? இதற்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். மீடியா ஊடகங்கள் எங்களுக்கே நீங்க எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா முதலமைச்சரை பார்த்து நீங்க ஏன் ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லல? நீங்க கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பேசுங்க, வாழ்த்து சொல்லுங்க, நாங்களும் வாழ்த்து சொல்றோம், வரவேற்கிறோம். ஆனா அதே நேரத்தில் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாம நீங்கள் ஒரு போலி மதசார்புரிமை என்கின்ற பெயரில் நீங்கள் ஒரு தவறான ஒரு கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏப்ரல் 20ஆம் தேதி வரக்கூடிய தேர்தலில் 26 ஏப்ரல் 20 அல்லது ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் உங்களுக்கு மக்கள் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நான் தெரிவித்தேன். என்ன அதாவது 100 நாள் வேலை கொடுக்குமாங்கிறது தான் முக்கியமே தவிர பெயர் என்ன பேர் வச்சிருந்தா என்ன? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் கலைஞர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கலைஞருக்கு ஒரு இடத்துல பேர் வச்சா போதும். அந்த மாதிரி தலைவருடைய பேரை ஒரு இடத்துல வச்சாலே போதும், ஒரு இடத்துல சிலை வச்சாலே போதும். கடலுக்குள்ள போய் பேனா வைக்கிறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குறையா சொல்ல முடியாது. வேற இன்னைக்கு காலமுறை சத்துணவு ஊழியர் முன்னேற்ற சங்கம் இன்னைக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதி 315 காலமுறை ஊதியத்தை கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதை அவங்க செய்யல. ஜாக்டோஜியோ இன்னைக்கு அவங்களுடைய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பாளையங்கோட்டையில முதலமைச்சர் வர்றாங்க. இன்னைக்கு செவிலியர்கள்லாம் அங்கே உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க. துப்புரவு பணியாளர்களை அவர்கள் அவங்களுக்கு நிரந்தரமாக்குவோன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க போராடினா அவங்கள தூக்கி ஜெயிலில் அடைக்கிறதும் அவங்கள ரொம்ப அலங்கோலப்படுத்தும் தான் இந்த ஆட்சியுடைய நோக்கமாக இருக்கு. எஸ்ஏஆர்ல இறந்து போனவங்கள மாத்திருக்காங்க. வீட்டில் இருக்க அது
இடம்பெயர்ந்தவர்களை வந்து மாற்றுறதுக்கு அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடக்குது? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவருடைய தலைமையின் கீழ் தான் இன்னைக்கு எல்லா அரசு ஊழியர்களும் இயங்கிட்டு இருக்காங்க. அதை முறையா செய்ய வேண்டியது அது முதலமைச்சருடைய கடமை தான். அவரு தூய சக்திங்கிறத மக்கள் தான் சொல்லணும், தேர்தலில் சொல்லணும். அவர் என்ன சக்தின்னு நமக்கு எப்படி தெரியும்? அவர் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை, வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாது. இல்லையா, அவருடைய நோக்கம் திமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். நீங்க சொன்ன மாதிரி தீய சக்தின்னு சொல்றாரு. அப்படியா இருந்தா அவர் எப்படி முடிவெடுக்கணும்? ஏன்னா ஒரு தேர்தல்ங்கிறதுல இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா, எத்தனை முனை போட்டி இருந்தால் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சு அவருடைய நடந்தால் நல்லது. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருந்தாங்க, அது மாதிரி எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு எல்லாரும் ஆட்சியை பிடிச்சிட முடியாது. எப்படிங்க? எங்களுக்கு பாதகமா அமையாது. எங்களுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 2021 நாங்கள் வந்து நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் நிறைய தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கோம். இன்னைக்கு அதிமுக 67 இடங்கள்ல இருக்கு. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்கள்ல இருந்து நாங்கள் 4 இடங்கள் இருக்கிறோம். 66, அதிமுக 66, 75 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறோம். ஒரு 30-35 இடங்கள்ல 300 ஓட்டு 400 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கோம். இன்னைக்கு சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பல்வேறு பிரச்சனைகள், பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள், பாலியல் வன்கொடுமைகள், கஞ்சா கடத்தல், கொள்ளைகள், கொலைகள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்னைக்கு 100க்கு 50 இடங்களில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வாஷ் அவுட், பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கு. பீகாரில் உங்களுக்கு தெரியும் 243 இடங்களில் 202 இடங்களில் பீகாரில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இதே மாதிரி தான் தமிழகத்திலே அதே நிலைமை தான் தொடரும். பீகாரில் வீசக்கூடிய காற்று தமிழகத்தில் வந்து சேரும். இல்ல, அதை நான் செய்ய முடியாது. அவங்க இப்பதான் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து 1657 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அகில இந்திய அளவில். 272 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. உலக அளவிலேயே மிகப்பெரிய கட்சி. நாங்க வந்து ஏன்னா யாரையும் கூப்பிட முடியாது, யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும். இன்டைரக்டா நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்லல. தமிழகத்துல தொடர்ந்து கஞ்சா பக்கம் அதிகரித்து பேசுறீங்க, காவல்துறை வந்து நடவடிக்கை கம்மியா இருக்காங்க. ஆனா அவங்க பல்வேறு முறைகளை போட்டு அதை தடுத்துட்டு தான் இருக்காங்க. மேற்கொண்டு வேற சக்தியை தான் அதை அதிகப்படுத்துதா கஞ்சா தடுத்துட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க ஈஸியா. ஆனா கிராமத்துல குக்கிரம், நான் வந்து அரசியலுக்காண்டி நான் பேசல, நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் அது. இது அரசியலில் ஓட்டுக்காக வேண்டி இல்லை குறை சொல்லும் நோக்கத்தை நான் சொல்லலை. எல்லா குக்கிராமங்கள்லையும் நீ கஞ்சா இருக்கு. மெத்தப்பெத்தடினா மெத்தப்பெத், கூல்லீப், இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்துருக்கு? பள்ளி மாணவர்கள் யூஸ் பண்ணுறாங்க, பீர் சாப்பிட்றாங்க, கஞ்சா அடிச்சுட்டே பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. ஒரு ஆசிரியர் திருவண்ணாமலை பக்கம் கண்டாச்சிபுரம் ஒரு ஆசிரியரே நல்ல போதையை போட்டு ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு காலமுக்கி விட சொல்றாரு. ஏன் நம்ம முதலமைச்சர் என்ன பண்றாரு? ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு நேரே உங்களில் முதல்வர், உங்களில் ஒருவர், உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின், நான் முதல்வர் ஸ்டாலின், ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு இருக்கிறது தான் நடந்திருக்கா இல்லையா? அப்ப பள்ளி கல்வித்துறை என்ன பண்றாங்க? எத்தனை ஸ்கூல்ல பில்டிங் இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு சொல்றேன், 2024 தொடக்கத்தில் ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் 208 பள்ளிக்கூடங்கள்ல, அரசு பள்ளிக்கூடங்கள்ல
ஒரு மாணவர் சேர்க்கை கூட இல்லை. இன்னும் புள்ளி விவரம் இருக்கு. நீ என்னால சொல்ல முடியும். எப்படிங்க? இல்ல கண்டிப்பா நாங்க தான் அதுக்கு நிச்சயமா இடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், எஃப்ஐஆர் போட வேண்டும் தான் நான் ஆரம்பத்திலே பேசிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் முத சொன்னதே நான் தான். இந்த நகராட்சி அமைப்பில் முத 25,000 ரூபாய் வீதம் அங்க ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதே நான் தான். இல்லங்க, தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? நீங்க டிஜிபி யாரு இருக்கா? ஒரு டிஜிபி கூட உங்களால போட முடியல. அடுத்த மாநிலம் நடந்த நமக்கு என்ன கவலை? நான் திருச்சியை மட்டும் தானே பார்க்க முடியும். நான் அந்தந்த மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய அவங்க பார்த்துடுவாங்க. நமக்கு திருச்சி. நீங்க உங்க மீடியா திருச்சி மட்டும் தான் நீங்க பேசுவீங்க. சென்னையில போய் நீங்க மீடியா எடுக்க மாட்டீங்க. நமக்கு அதை பத்தி கவலை என்னங்க? நமக்கு நம்ம ஊரை பார்ப்போங்க. நல்ல கேள்வி கேட்க. எதுக்கு? நபரை கூட கைது பண்ணி அந்த கை திரும்ப கையாள கொண்டு வந்திருக்கல. அதே போல இப்ப கூலி கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க நீதிபதி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கூலி கையெழுத்துலையும் யார் மேலே எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணதான் இருக்காங்க. இது கண்டிப்பா கண்டுபிடிக்க போறாங்க. அது கண்டுபிடிச்சு நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க. ஒண்ணு நீங்க கேட்டீங்க, நீதிபதி சொல்லிருக்குன்னு சொன்னீங்க. நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல நீங்க கேட்குறீங்க. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு கொடுத்தார். மேல போலான்னு, தீபம் ஏற்றலான்னு. ஆனா காவல்துறை ஏற்றுச்சார். அப்ப யார் பவர்ல இருக்கா தமிழ்நாட்டில்? யாரு? காவல்துறையா மத்திய அரசா? நீதித்துறை சொன்னதே செய்யல. நீங்க இப்ப எப்படி கேக்குறீங்க? இல்ல காவல் நீங்க எங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறது காலங்காலம் என்னைக்குமே ஒரு காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிறத மாற்ற வேண்டாம் அப்படின்னு. அது சில விஷயங்கள் இருக்கு. பெண்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்னா, நான் இன்னும் சொல்லலாம் மாதவிடாய் பிறகு பெண்கள்லாம் சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சுமே கேள்வி கேட்கணும். இல்ல 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 சன் டிவி இருந்தா நம்ம அது சன் டிவி எய்த்தானே கேள்வி கேட்பாங்க. அது நம்ம பதில் சொல்லணும்ல. சன் டிவி ஆதரிச்சு கேட்கவே மாட்டேங்களா? இது தப்பு இல்லை. நீங்க கேட்கறது தப்பு இல்லை. இன்னும் கேள்வி கேளுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. சன் டிவி நீங்க சன் டிவி எய்த்தான் கேள்வி கேட்பீங்க. அதுல ஒன்றும் தப்பே இல்லை. சன் டிவி இந்தியாவிலேயே அதிக விபத்துகள் நடந்த மாநிலம் தமிழகம் தான். இந்தியாவிலே அதிக சூசைடு நடக்கிற மாநிலம் இதுங்கதான். சூசைடுடைய கேபிட்டல் இங்கதான். திருச்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 38 இந்த ஆண்டில் 38 ஆக்சிடென்ட் ஏதோ திருச்சி டவுனுக்குள்ள மட்டும் நடந்திருக்கு. நீ கேள்வி கேளுங்க, அதெல்லாம் 17 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு. அது வழக்கு நீதிமன்றம் முடியும் போது உங்களுக்கு சன் டிவியில பெருசா போடணும். சன் டிவியில நீங்க நான் சொல்ற அமைச்சர் பேரெல்லாம் போட்டு சன் டிவியில பெருசா போடணும். தயாரிமாறன் அதை கேட்கணும். அந்த வழக்கு முடியும் போது அதனுடைய நிலைமையில் தெரியும். வழக்கு இருக்கு இல்லையா, வழக்கு முடியும் போது அதனுடைய நிலைமை. மூடல ஒரு நான் சொல்ல
இந்த 208 அரசு பள்ளிகளில் ஒரு மாணவர் சேர்க்கையில் கூட சேரலை. ஏன்னா பள்ளி இல்ல விஜய் சொல்லியிருக்காப்புல, இது வந்து இப்ப இல்ல, இது நடந்தது வந்து செங்கோட்டையன் ஆட்சியில் அவர் பள்ளிகளில் நடந்தது அப்படின்னு சொல்லி இப்ப வந்து பள்ளிகளில் நான் சொல்றது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். நான் திருச்சியில் சொல்றேன், 2024 இந்த ஒரு ஆண்டுல மட்டும் 208 பள்ளிகள். இப்போ யாரு செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா, மதிப்புக்குரிய மகேஷ் பொய்யாமொழி பள்ளி, நீங்க சொல்லுங்க யார் இப்போ கல்வித்துறை அமைச்சர்? இல்ல இல்ல, இப்போ கல்வித்துறை அமைச்சர் யாரு சொல்லுங்க? மகேஷ் பொய்யாமொழி, மகேஷ் பாபு இல்ல, மகேஷ் பொய்யாமொழி. நாங்க சொல்றோம், நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்றோம்.